தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜய் நேற்றுக்கு பேசுகிறாரு. மக்களை சீமான் அவர்கள் தற்குறின்னு சொன்னாங்களே, அதனால தான் சீமான் அவர்களை மக்கள் கேள்விக்குறி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி, சீமானுங்கிற பேர் மட்டும்தான் அவர்களை ஒழிஞ்சு, மற்றபடி சீமான் அவர் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நான் காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி தற்குறின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த தற்குறி தான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்க போகிறாங்க, அவங்க அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போகிறாங்கன்னு சொன்னல. இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு. உங்கள் அரசியலை இந்த தற்குறியெல்லாம் சேர்ந்து கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கி உங்களை அரசியல் விட்டு நீங்கள் காணாமல் போக போகிறீங்க. ஏன் அப்படின்னா, என்னையை நீங்கள் திட்டுறீங்க, என்னை நீங்கள் விமர்சிக்கிற அப்படிங்கிற பேரில் உங்கள் தலையில் நீங்களே மண்ணெல்லி போட்டிங்க. தற்குறின்னு சொன்னீங்கல்ல, என் வாயில் நல்லா வருதுன்னு சொல்லி விஜய் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார். இந்த இடத்த நம்மளுக்கு பார்த்தாலும் தெரியுது, அண்ணன் சீமான் அவர்கள் தான் இழிவுபடுத்துகிறார் விஜய் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய இந்த தோல்வி இருக்குல்ல, 4% 8% 4 வந்துச்சுல, அது காரணம் நம்ம விஜயோட எதிர்ப்பு தான், இவங்களை தற்குறின்னு சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி அவரே கட்டமைக்கிறார். ஏன்னா விஜய் சரி, விஜயோடைய ஆதரவாளர் பாரிசால் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒன்று தான், அந்த ஊடகம் எல்லாமே சீமானவர் விஜய் எதிர்த்தார், அதனால தோத்துட்டார், விஜய் ரசிகர்கள் தற்குறினார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது காரணமே இல்லை. முதல் காரணம், நாம் தமிழ் கட்சிகிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இவ்வளோ தூரம் சர்வே ஆகிறதே பெருசு. இப்போ கூட பாருங்கள், நேற்று சீமான் அவர்கள் கையை கட்டி எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்ட்டு அதில் வாங்கி கட்சி நடத்தினா கட்சி வளரவே வளராது. விஜய் எப்படி ஜெயிச்சார்? பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காரு. அவர் ஐடி விங்குன்னு ஒரு பெரிய ரூட் மாஃபியா வச்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆட்கள் வேலை செய்கிறாங்க, அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக. அப்புறம் வாய்ஸ் ஆப் காமன் ஆத ஒரிஜினா அவர் 25,000 பேர் வச்சுக்கிட்டு பெரிய நிறுவனம் நடத்துகிறாரு. இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கிட்ட பல கோடிகள், பல 100 கோடிகளை கொடுத்து அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பண்ணுறாரு. இலவச அறிவிப்புகளை கொடுக்குறீங்க, 2,500 ரூபா கொடுக்குறோம், தாலிக்கு தாங்க கொடுக்குறோம், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. நான் எங்கள் தோல்விக்கு ஒரே காரணம் என்னென்னா, மக்கள் இலவசம் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் ஆசை வார்த்தைகள் எதிர்பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சீமான் 5,000 கொடுக்குறேன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க, இவ்வளோதாங்க அந்த மக்கள். இந்த மக்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே தேவையில்லை. அப்போ எங்களுடைய தோல்விங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கோம். விஜய் சொல்கிற மாதிரி விஜய் நாங்கள் எதிர்த்தனால தான், தற்குறின்னு சொன்னனால தான் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் 5,000 கொடுக்குறோன்னா எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. எங்கள்கிட்டையும் கோடியாக பணம் இருந்துச்சு அப்படின்னா நாங்களும் பல விஐபி வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி, இந்த செங்கோட்டையன் மாதிரியும், அந்த கூப்பா கிருஷ்ணன் மாதிரியும், அப்புறம் இன்னும் நல்லா பணம் வச்சுருக்க ஆட்களை வேட்பாளரை போட்டுறீங்களா, அதை ஒரு நம்பர் லாட்ரி டிக்கெட்டு, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் விலைக்கு வாங்கி, விஜய் அப்படி தானே வாங்குறாரு. எல்லாம் அப்படி தான், குதிரை பேரம் நடக்குது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாரு. காசு இருக்குது வைங்க, காசு இருந்துச்சுன்னா நாங்களும் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணி அழகாக ஆட்சியை பிடிச்சிருப்போம். விஜய் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை தற்குறின்னு சொன்னோம்னா அது உண்மை தான், நீங்கள் ஒரு தற்குறி தான். ஏன்னா சீமான் அவர்கள் சொன்னார் பாருங்க, மே 18 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒரு பட்ஜெட், ஒரு மானியத்தோட பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். அதில் 1 லட்சம் கோடி கடன் போச்சுன்னா மீறி 3 லட்சம் கோடி தான். இந்த 3 லட்சம் கோடியை வச்சு எப்படி நீங்கள் 2,500 மாதம் கொடுப்பீங்க? எப்படி நீங்கள் 6 சென்ட் கொடுப்பீங்க? எப்படி தாலிக்கு தாங்க கொடுப்பீங்க? தாலிக்கு 1 பவுன் தங்க எப்படி கொடுப்பீங்க? பட்டு சேலை எப்படி கொடுப்பீங்க? அப்போ நீங்கள் போலியான வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் மக்களை ஏமாத்தல, போலியாக வாக்குறுதி கொடுக்கல, நாங்கள் மக்கள்கிட்ட நேர்மையாக இருந்தால் நாங்கள் தோற்று போனால் அதை நாங்கள் மேன்மையாக கடந்துடும் சொன்னார் பாருங்கள். அதுதான் சீமானுடைய நேர்மை. இப்போ உண்மையாக நேர்மையமாக இருந்தாலாம் இனி லாய்க்கு இல்லை. இனி மக்களுக்கு நான் மக்களுக்கு உண்மையாகவே இருப்பேன், மக்கள் பிரச்சனைக்குன்னா நான் குரல் கொடுப்பேன், மக்களோட சென்று மக்களுக்கு கற்பித்து அதுக்கப்புறம் அவங்கள ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் அதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு பணத்தை கொடுத்தா ஜெயிக்கலாங்கிறத ஜனநாயகம் பணநாயகமாக மாறி பல ஆண்டுகளாகிடுச்சு. அதை திமுக அதிமுக பல வருஷமாக கொண்டு வர்றாங்க. அந்த வழியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போது எங்களுடைய தோல்வி காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த இழிவுபடுத்துறீங்க இப்போ சீமான் அவர்களை, அவ்வளோதான் உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உங்கள் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்கும்போது சிறுபுள்ளத்தனமாக தான் இருக்குது விஜயோடைய பேச்சு அப்படிங்கிறது. சார், சீமானு உங்களை மாதிரி பெரிய நடிகர் இல்லை சார், பெரிய நடிகர் இல்லை, பெரிய பண செல்வாக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு மனுஷன் தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ ஆட்களை சேர்த்துருக்கார். 2021 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார், இப்போ 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. தமிழ் தேசியங்கிற கருத்தியெல்லாம் உயிரோடு வச்சுருக்கிறாரு, உயிர்ப்போட வச்சுருக்காரு. தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசியிருக்காரு. அவர் அரசியல் ஒருபோதும் கேள்விக்குறி ஆகாது. விஜய் சார், நீங்கள் இல்லை, இன்னும் 50 நடிகை வந்தால் கூட ஆட்சி அதிகாரத்தை குடிக்க வேணால் லேட்டாக விழுந்து இந்த அரசியல் கேள்விக்குறியாகும்னு நினைக்காதீங்க. உங்கள் அரசியல் அடுத்த 5 வருஷத்தில் கேள்விக்குறி ஆகும் பாருங்கள். அதுக்கு நம்ம சமயோஜித புத்தியோட இந்த மக்களுக்கு இனாமல் ஃப்ரீயாக அனுப்பிச்சுட்டு ஜெயிச்சாதாங்க உண்டு. இதுக்கு மேலே நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் தெளிவாயிட்டாங்க. சீமான் கொள்கைலாம் வேண்டாங்க, தெலுங்கருக்கு எதிர்க்குது, அப்புறம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தமிழ் மக்களுக்கு என்ன, தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்ச்சி, திரை கவர்ச்சி வேணும், பணம் காசு வேணும், அதை கொடுத்துட்டுங்க, அவ்வளோதான். மிக்சி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க, இலவசம் என்ன வேணால் கொடுங்க.
கொடுங்க. இப்போ இவங்கெல்லாம் போலியாக கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உண்மையாலுமே சொல்லி உண்மையாலுமே கொடுப்போம். அதில் அந்த வசனம் ஒரே மாதிரி பாருங்கள், வசனத்தை பேசுகிறத பாருங்கள். இந்த மாதிரி எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன். இப்போயும் சொல்கிற 2 பேர்த்த எதிரி டிஎம்கே அப்புறம் வந்து டிவிகே தானா. இதில் இடையில வந்து அல்லு சில்லுகள்லாம் வந்து எங்களை வந்து எதிர்க்கிறது, எங்களை வந்து தடுக்கிறது, அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு வந்து வேலையும் கிடையாது. 2 பேர்த்துக்கு தான் போட்டி, ஸ்டாலின்கா விஜய்க்கா. இந்த அல்லு சில்லுக இடையில இந்த அதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த விஜயுடைய அந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா கவனிங்க. நம்மளையெல்லாம் அல்லு சில்லு, அதிமுக அல்லு சில்லுன்னு ஏன் சொல்கிறாரு, ஏன் வந்து நம்மளையெல்லாம் பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டார் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர் இருக்கார்ல ஜான் வர்கீசாமி, அவர் இப்போ நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லி விஜய் விமர்சித்தா அது வந்து அவருக்கு பூஸ்ட் ஆகும். ஸ்டாலின் வந்து நம்ம பேரை சொல்ல மாட்டார், ஏன்னா நம்மளை வளர்த்துடுற மாதிரி ஆகிடும். அப்போது அவங்களுக்கு என்னென்னா அவங்க எதிரியை தீர்மானித்து அவங்க வந்து போகிறாங்களாம். அதுதான் அந்த போட்டி. 2 பேர் தான் போட்டி, இடையில மற்றவங்களாம் யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அதான் அந்த மக்களுடைய அந்த மைண்ட் செட். இதை பேசினோன்னே அது வந்து பூம் ஆகும், அப்படி தான் கலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாய பின்பு உருவாகும். இதுக்கு இடையில நம்ம வந்து பூந்து வரணும் அப்படின்னா, நம்ம விஜய் இந்த இடத்துல வந்து சும்மா 2 பேர் தான் போட்டி நம்மளை அல்லு சில்லு அப்படின்ட்டாருன்னா நம்ம அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அல்லு சில்லாக இருந்த 100க்கு இந்த கீர்த்தனை மாதிரி ஆட்கள், ஆத ஒரிஜினா மாதிரியான ஆட்கள், அப்புறம் புஷி ஆனந்தெல்லாம் வந்து அவரெல்லாம் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அந்த மக்கள்னா நம்ம அலுசில்லு தான். அந்த மக்கள் நம்மளை அலுசில்லு ஆக்கிட்டாங்க. இவர் நம்மளை அலுசில்லு ஆக்குறாலே மக்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கு சரி இவருக்கும் சரி, இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்மளை என்ன ஒன்றும்னா கொஞ்சம் நம்மளுடைய இதை வந்து லிபரட்டி வந்து பண்ணிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லது பண்ணிக்கலாம், உங்கள் கொள்கையை வந்து பண்ணிக்கலான்ட்டு நம்ம மாறணும். இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, சாட்டை துரைமுருகனுக்கே அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி என்னை வந்து கிண்டல் பண்ணிங்கள்ல, எனக்கு வந்து பேச தெரில, என் கட்சி கொள்கை இதில், உனக்கிட்ட கட்சி கொள்கையை பற்றி நம்மளை பற்றி பேசினாங்கல்ல, அப்படி நீங்கள் பேசிக்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் கிண்டல் பண்ணு, இன்னும் நல்லா பேசு 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 பேச பேச தான் எனக்கு வந்து வெறி வரும், நான் வந்து அப்படியே உங்களை வந்து அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைன்னா விஜய் அப்படிங்கிறவர் எப்படி 230 நாளில் மேக்ஸிமம் 150க்கு மேலே ஜெயிச்சிருப்பார். சாட்டை துரைமுருகன் இடுமான காலத்தில் நாம் தமிழ் கட்சி இருக்க போய் தான் 108 தொகுதியிலே வந்து விஜய் சுருங்கினார். இதுதான் ஃபேக்ட்டு. இந்த திமுக காரங்க முன்னாடி விஜய் எடுத்திருந்தாங்கன்னா கரூர் சம்பவத்தில் விஜயை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்கன்னா விஜய் இந்நேரம் அவ்வளோதான், அரசியல் வாழ்க்கை விஜய்க்கு முடிஞ்சிருக்கும். அதிமுக இன்றைக்கி வந்து மற்றும் பலர்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுக கொந்தளிக்கிறாங்களே, எடப்பாடியெல்லாம் கொந்தளிக்கிறாரே, அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் உண்மையை பேசியிருந்தாருன்னா விஜய். அப்போ அதிமுக திமுக 2 சேர்ந்து பாஜக எல்லாம் சேர்ந்து விஜயை காப்பாற்றினாங்க கரூர் சம்பவத்தில். அப்போ நம்ம மட்டும்தான் உண்மையை பேசணும், அந்த உண்மை நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனக்கு தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் தெருவில் விட்டார். எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க. அதில் நம்ம எவ்வளோ பரவாயில்ல, நம்ம விஜயை வந்து எதிர்த்தோம், அந்த எதிர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்ன வரை நிற்கிறோம், அந்த எதிர்ப்பில் வந்து நம்ம பின்வாங்கவே இல்லைங்கிற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்குல்ல. இவங்க சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து விஜய் எதிர்த்துனா தான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் தற்கூரியெல்லாம் தான் சொல்லணும். ஏங்க எவனா ஒருத்தன் இப்போ தென்னை மரத்தில் ஏறுவானா நான் பார்க்க, விஜயை பார்க்க, ஏன் கூட்டமாக நின்று பார்த்தா எவனா ஒருத்தன் போஸ்ட் மரத்தில் ஏறுவானா, கரண்ட் வந்துன்னு தெரியாதா? விஜய் வந்தானா விஜயோட வாரத்தில் அணில் மாதிரி எவனா ஏறுவானா? ஒரு கூட்டம்னா ஒரு ஒழுக்கமே இல்லாமல் திப்புன்னு ஓடி அங்கே இருக்க பெண்களை தள்ளி விட்டு சாலை விபத்துகளை ஏற்படுத்துவானா? கரூரில் 40 பேர் நெரிசல் வர காரணம் என்ன, இவங்க தான். அவருடைய நெரிசலை வந்து ஏற்படுத்துவானா? இவன் தற்கூரிங்கிறத தற்கூரின்னு தான் சொல்லணும். உடனே மக்களை தான் நம்ம தற்கூரின்னு சொல்கிறோங்கிற அளவுக்கு விஜய் மாற்றுவார். மக்கள் தற்கூரி கிடையாது, இவங்க தான் தற்கூரி. இந்த மாதிரி பசங்களுக்கு இருக்கானுங்கள்ல, எந்த விதமான அறிவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நான் போய் இன்னொரு பெண் வந்து ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம என்ன ஒன்று பெண் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஓடிடணும். ஆனால் நான் இடிச்சுக்கிட்டு விஜயை பார்க்க தான் போவேன்னு வர்றாப்புல இல்லை, அவர் தற்கூரி. அப்போ தற்கூரின்னு சொன்னாலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க விஜய். நீங்கள் கற்பனை உலகத்தில் வந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.